செட் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பி கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து நீங்கள் இம்ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா 16 3s are 48, 48ம் ஒரு 2ம் 50/3ன்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் என் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஏ கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இது ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 மைனஸ், இங்கே ஏன் மைனஸ் போடுறோம்னா தேய்மானம் கொடுத்துருக்காங்க, அதனால் மைனஸ் போடுறோம். r/100 to the power n. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி எவ்வளோ? 18,000. ஓகே. ஆர் எவ்வளோனா 50/3 இன்ட்டு 100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த 50 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 18,000. இதை பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 6ல் 1 எல்சி எடுத்துட்டிங்கன்னா 6 - 1 5, 5/6 இன்ட்டு 5/6 ஸ்கொயர் இருக்குன்னா 2 டைம் போடுறோம். ஓகேவா? 6 டேக்கில் கேன்சல் பண்ணலாமா? இது 3 டைம்னு வரும். ஓகேவா? திரும்ப ஒரு தடவை கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு வரும், 500ன்னு வரும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 5 5s are 25, 25 5s are 125, 2 0 இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12,500 சம்மோட ஆன்சர். ஓகேவா?